உணர்வோடு தாங்க இந்த ஒரு நாளே உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் தொடங்கின உடனே காலையில எழுந்த உடனே ஒரு சோர்வான நிலைமையானது உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். என்ன என்ன இந்த ஒரு நாள் நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள சில சிந்தனைகள் நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் என காத்திருந்து பாருங்கள். இந்த ஒரு நாளில் நீங்கள் காலையில எழுந்த உடனே உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கண் திறந்த உடனே மனதிற்குள் ஏதோ சரியில்லை என்ற ஒரு உணர்வு கூட உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு நாள் நமக்கு எப்படி போகும், எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் காலையில எழுந்ததிலிருந்தே ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு நாள் உங்களுக்கு காலையில நிச்சயமாக இருக்க ஆரம்பிக்கும். ஏதோ சரியில்லை என்ற ஒரு மனப்பான்மையும் உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய எதிர்மறை அதிர்வுகள் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஆனா இது உங்களுக்கு தெரியாத ஆரம்பத்தில். இந்த ஒரு நாள் முடியும் பொழுது நீங்களே உணர்ந்து கொள்வீங்க, இந்த ஒரு நாளும் நமக்கு எப்பொழுதும் போலதான் போச்சு, இந்த ஒரு நாள்ல எந்த விதமான மாற்றங்களும் நடக்கவில்லை என்பதையும் நீங்கள் போக போக உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமான எதிர்மறை அதிர்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மன அழுத்தத்தை நீங்க அதிகமாக கவனித்தால் அது நாளை முழுவதும் உங்களை பாதிக்கப்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எதையாவது ஒன்று நினைத்து விட்டீங்க அப்படின்னா அதனையே நீங்கள் அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஏன் நடந்தது, எதனால நடந்தது, அதற்கு காரணங்கள் என்ன, நம்ம அந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். அதனால அதை நீங்க தற்காலிகமான நிலை என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடும். இதனையும் நீங்கள் உள் சென்று அதனை பற்றி யோசிக்காமல் வெளியிலேயே அதனை சாதாரணமாக நினைத்து பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகான நாட்களும் அழகான நேரங்களும் நிச்சயமா உருவாக ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு நாளில் எதிர்பாராத சில உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியாமத்தான் இருக்கும். போக போகத்தான் அதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நீங்க நம்பிக்கை வைத்த ஒருவரிடம் நடத்தை உங்களுடைய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கலாமாங்க. நீங்க நம்பிக்கை வைத்து ஒருவரிடம் பழகுவீங்க. அப்படி நீங்க பழகிய சில விஷயங்கள், நீங்க பழகிய சில நடத்தைகள் உங்களுடைய அதிர்ச்சிகளை நிச்சயமா உள்ளாக்கக்கூடும். உள்ளாக்கி அதை உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளா மாற்றி கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நிச்சயமாக உருவாகுமாங்க. நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களின் வார்த்தைகளால் ஒரு சின்ன முரண்பாடு கூட உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றமாக தெரிய ஆரம்பிக்கும். அவங்க சாதாரணமாக கூறினால் கூட அது உங்களுக்கு நிச்சயமா அது பெரிய ஒரு பிரச்சனை போலவும் நீங்களே ஆக்கி விடுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கும். அதனால நீங்களே அதை பிரச்சனை ஆக்கக்கூடாதுன்னு நினைத்தாலும் அது எப்படியாவது மூணாவது நபர் மூலமாவது எப்படியாவது அது பிரச்சனையாக மாறிவிடும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருக்கும். ஆனா போக போக அந்த ஒரு பிரச்சனையை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இது உண்மையின் துரோகம் கிடையாது. ஆனா இது உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததால் தான் அந்த ஒரு வழி பெரிதாக உங்களுக்குள்ள உணரப்படும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படவும் செய்யுங்க. வேலை இடத்துல சிறிய பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உருவாகலாம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது தொழிலாக இருந்தா கூட நீங்க உங்களுக்குள்ள சின்ன சின்ன பதட்டங்கள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். நீங்க நினைத்தபடி விஷயங்கள் சொல்லாததால் கோபம் இல்லைன்னா அவசரமாக முடிவெடுக்க சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க யாரிடமும் கேட்காம அவசரப்பட்டு சில முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. ஆனா ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது போல தோன்றும். ஆனா பிற்காலத்தில் அது உங்களுக்கு போக போக மதியம் இரவுன்னு ஆக ஆக அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். அதனால நீங்களே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்பீங்க, நம்ம யாரிடமும் கேட்காம நம்ம முடிவு எடுத்தது தவறாக போய்விட்டதோ அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகுங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை நிச்சயமா கூட்டிவிடும். குடும்பத்தில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான காரணமும் இதுவாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க சொல்ல நினைப்பது சரியாக வெளிப்படாமல் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நிதி தொடர்பான கவலைகள் உங்களுக்குள்ள மட்டும்தாங்க இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில காட்டிக்கொள்ள மாட்டீங்க. வெளியில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, அதுவும் பண சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை என்பதை நீங்க தைரியமாக காட்டிக்கொள்வீங்க. வெளியே யாரிடமாவது கூறிவிட்டா நம்மளை அவங்க எந்த அளவுக்கு சீப்பா நினைப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சில கவலைகளும் சில மனவேதனைகளும் ஓடிக்கொண்டுதாங்க இருக்கும். இதனால உங்களுக்குள்ள பயமும் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டேதாங்க இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் தெளிவில்லாத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அதனால அந்த ஒரு நாளில் பெரிய முடிவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. மதியம் வரைக்கும் இந்த ஒரு குழப்பங்கள் பதட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும்.
ஆனால் அதற்கு பிறகு தாங்க உங்களுடைய மனநிலை மெதுவாக சீராக வர ஆரம்பிக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நடந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்ம தான். ஏன் இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அதனால யார் நடிப்பது, யார் உண்மையாக இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வர ஆரம்பிக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை உருவாக்கி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக ஆக்கிவிடுங்க. இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது அதற்கு மறுநாளிலிருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும், அதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு மறுநாளில் இருந்து நீங்க மனிதர்களை நம்பக்கூடிய விதமே மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்க மனிதர்களை நம்பியது ஒரு விதமாக இருக்கும். இனிமே நீங்க யாரையும் முழுமையா உடனே நம்பி விட மாட்டீங்க. அவங்கள ஆராய்வீங்க. அவங்களே வந்து உங்களிடம் எவ்வளவு பழகினாலும் நீங்க ஒரு லிமிட்டோட பழக ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலோ ஒரு மூத்த ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே பழகி விட்டீங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில அந்த பழக்கங்கிறது மிகவும் மோசமானதாக போய்விடும். முதல்ல கொடுக்கக்கூடிய மரியாதை இறுதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால நீங்க மனிதர்களிடம் பழகக்கூடிய விதமே நீங்க மாற்றிக்கொள்வீங்க. யாரிடம் எப்படி இருக்கணுமோ அவங்க கூட நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை நீங்க அமைதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைவரிடமும் பேசாம யாராவது கேட்டால் மட்டும் நீங்க பதில் கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, நீங்களும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால நிச்சயமா உருவாக்க முடியுங்க. நீங்க கண்மூடித்தனமான நம்பிக்கையை விட அனுபவத்தின் அடிப்படையில யோசித்து நடக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம எப்படி நடக்கணும், கண்மூடித்தனமா எந்த முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாது. இனிமேலாவது நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். மற்றவங்ககிட்ட ஒரு முறைக்கு பல முறை தெரிந்தவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல முறைகள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் இந்த மாதிரியான செயல்களையும் நீங்கள் நிச்சயமாக செய்தும் காட்டுவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாகவும் வாழ்க்கையில ஆக்கியும் கொடுக்குங்க. புதிய வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்குள்ள ஆரம்பிக்காது. போக போகத்தான் இது உங்களுக்குள்ள ஆரம்பிக்கவும் செய்யும். வேலையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், இது அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நிதி நிலையில் போதுமான அளவுக்கு ஒரு மேம்பாடு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். போதுமான பணம் உங்களுடைய கையில் வந்துவிட்டது அப்படின்னா முதல்ல நீங்க எதையாவது வாங்கணும்னு நினைக்கிறத விட நீங்க வாங்கிய கடனையோ வாங்கிய நபரிடம் இருந்த பணத்தையும் நீங்க திருப்பி கொடுத்து விடுங்க. இல்லைன்னா அந்த ஒரு பேச்சு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எனவே நீங்க முடிந்த அளவுக்கு பணத்தை வாங்கியவங்ககிட்ட திருப்பி கொடுத்து விடுங்க. நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கல்வி இல்லைனா திறன் வளர்ச்சியில நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்குள்ள தீர்ந்து உங்களுக்கு இனிமே நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். நிலுவையில் இருந்த பழைய பிரச்சனைகள் அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுத்துருக்குங்க. உண்மையான நண்பர்களை நீங்க அவங்களோடு செயல்களால நீங்க அடையாளம் காண ஆரம்பிப்பீங்க. பேசுபவங்களை விட உங்களுடன் நெருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்க மதிக்க ஆரம்பிப்பீங்க. யாரும் உங்களிடம் பேசுகின்ற மனிதர்களை மட்டும் நீங்க வைக்க மாட்டீங்க. செயலில் எந்த மனிதர்கள் காட்டுகிறார்களோ அவர்களிடம் நீங்க நெருக்கமாக ஆக ஆரம்பிப்பீங்க. இதனால தான் உங்களுடைய ஆளுமை மிகவும் வலுவான ஒரு ஆளுமையா மாறவும் செய்யுங்க. உங்களுடைய அதிபதி கிரகத்தின் ஆதரவு அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். அதனால தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உயர்ந்துவிடும். நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றம் போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு காண ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். மொத்தத்துல இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு காலை நேரத்துல
பிரச்சனைகளையும் சோதனைகளாக வந்தாலும் ஆனால் அடுத்த நாளிலிருந்து அந்த சோதனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொண்டு எப்படி நம்ம நடக்கணும், எப்படி நம்ம இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு நிச்சயமா வெளியில் காட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய குழப்பங்களிலிருந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். சில முடிவுகளை எடுத்து விட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அதனால யார் நடிப்பது, யார் உண்மையாக இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வர ஆரம்பிக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை உருவாக்கி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக ஆக்கி விடுங்க. இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள்.